Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 9th சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷினை படித்தாலே போதும். நீங்கள் 7 கொஷினுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி கொஷினோட சேர்த்து. நம்ம தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமுமே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ரெட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். திசைவேகம் வரையறு, வெலாசிட்டி, வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷரு, பதங்கமாதல், சப்ளிமேஷன், சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த 5th கொஸ்டின்லாம் கம்பல்சரியில் கேட்பாங்க. கட்டாய வினான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேட்பாங்க. அதே மாதிரி கூற்று காரணம் வகை வினா, சரிங்களா? இதையும் என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பார்த்துங்க. அதுக்கடுத்து தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது ஏன்? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது படிச்சிருங்க. ஒய் ஃப்ராக் ஆர் கால்டு ஆம்பிபியன்ஸு. அதுக்கடுத்து பாலின பெருக்கத்தின் போது ஏன் கேமெட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும்? ஒய் ஷுட் கேமெட் பி ஃபார்மடு மியாசிஸ் டூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்துருங்க. ஸோ 9 and 10 உங்களால் படிக்க முடிஞ்சால் படிச்சிருங்க. இந்த 10th கொஸ்டின் கம்பல்சரியில் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து சரியாக தவறா கொஷின் பார்த்துருங்க. அதுக்கடுத்து நீராவி போக்கு, இது ரொம்ப முக்கியம். நீராவி போக்குனா என்ன, அதோட வகை, இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. நமக்கு 4 மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவீன ஆர்வத்தின விதி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் லா. ஸோ இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்லாம் ரெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கொஷினை நல்லா படித்தாலே போதும். எல்லா கொஷினும் உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ தொலைவு, இடப்பெயர்ச்சி, இதை வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 22 திசைவேகம், இது ரிப்பீட்டட் கொஷின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருவாழ்விகள் சுவாச உறுப்புகளை பட்டியலிடுக. இந்த 25 கொஸ்டின் பார்த்தீங்களா, இது இருக்குது. லிஸ்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ், அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து கூட்டு திசை என்றால் என்ன, பல்வேறு வகையான கூட்டு திசையின் பெயர்களை எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது ஆற்றல் எக்ஸான ஒய் ஆற்றலாக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுமாதிரி 29 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கட்டாய வினா இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேட்பாங்க. அதனால் அது மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 13 பார்த்தீங்கன்னா மீச்சிற்றளவு வரையறு, வேகம், திசைவேகம் ஒப்பிடுக. இது நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சரியாக தவறா இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 34 இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். நவீன ஆர்வத்தின விதி, அது நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா? இதெல்லாமே திருப்பி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். 36 திருப்பி கேட்கக்கூடியது. 37 திருப்பி எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து கொட்டும் செல்கள், இது என்ன பண்ணுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அதுக்கடுத்து 39 பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க கட்டாய வினால. அதுக்கடுத்து இதுவும் 41 பாருங்கள், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினு. இந்த 43 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இது என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 45 46 இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். இது என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் படித்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.